அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அதாவது பெரும்பாவங்கள் தொடர் ஆரம்பிக்கப்படுகின்ற வரைக்கும் ஒரு 8 அல்லது ஒரு 10 வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இமாம் புகாரியுடைய சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பாடம், அந்த தொடரை ஒரு வகுப்பாக எடுத்து நடத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த அதாவது வகுப்பு என்பது ஒரு நம்ம கேட்டுட்டு போகிற மாதிரி இருந்து விடாமல் ஓரளவு நாம் ஞாபகம் வைத்து நம்ம கடைசி நாளில் வகுப்பு முடிகிற நாளில் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்கின்ற அமைப்பில், தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற அமைப்பில் அதை ஒரு அந்த கடைசியாக நம்ம எவ்வளோ படித்திருக்கிறோம், என்ன மாதிரி படித்திருக்கிறோம், எவ்வளோ ஞாபகம் வைத்திருக்கிறோம், அதில் என்ன பிரயோஜனங்கள் அடைந்திருக்கிறோம் என்கின்ற அமைப்பில் ஒரு முடிவொன்று இருந்தால்தான், பரீட்சை என்று இல்லாது விட்டாலும் கூட பரீட்சை மாதிரியாவது ஒன்று இருந்தால்தான் நம்ம எவ்வளோ படித்தோம் என்பது ஒரு பிரயோஜனமாக அமையும். அடுத்தது சஹீஹுல் புகாரியுடைய ஒரு பகுதி என்பதனால அது எங்களுக்கு புகாரியில் நம்ம வளமையாக பெரும்பாலும் என்ன செய்வோம், அதை ஒன்றில் முழுமையாக வாசித்தது அல்லாமல் வாசிக்கிறதாக இருந்தால் ஆரம்பத்தில் வாசிப்போம். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம என்ன செய்வோம், தாண்டுவோம். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வாசித்திருப்போம் அல்லது வரலாறு சம்பந்தமாக வாசித்திருப்போம். முழுமையாக வாசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் குறைவு. எனவே இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து இந்த பகுதியை நாம் படிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு பல வகையில் என்ன செய்யும், அது பிரயோஜனமாக அமையும். இது ஒன்று. இரண்டாவதாக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த பாடம் சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய இப்போ கிதாபு தஹாரா சுத்தம், கிதாபு சலா தொழுகை, அல்லது அதுக்கு ஆரம்பத்தில் கிதாபு பதில் வஹி ஆரம்பித்தது மாதிரி, அப்புறம் கிதாபு ஜக்கா, கிதாபுல் ஹஜ், இப்படி என்று ஒரு பகுதியாக பெரும் பகுதிகளாக பிரிப்பார்கள். அதை ஒவ்வொரு தனி நூலாக என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இதில் நான் தேர்ந்தெடுத்த அந்த பகுதி என்னன்னு சொன்னால் இது பெரும்பாலும் இது அரபுலகில் பிரபல்யமாக சஹீஹுல் புகாரிலிருந்து 3 பகுதிகளை பிரித்து எடுத்து நடத்துவாங்க. அதில் ஒன்று கிதாபுல் இல்ம், அறிவு சம்பந்தமான அந்த பாடத்தை தனியாக பிரித்து எடுத்து என்ன செய்வார்கள், நடத்துவார்கள். அடுத்தது கிதாபு 4 பகுதிகள். அடுத்தது கிதாபு தௌஹீத் அப்படின்னு சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய கடைசி பாடத்துக்கு நெருங்கிய பாடம், அதை என்ன செய்வார்கள், எடுத்து நடத்துவார்கள். அடுத்தது கிதாபுல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் பலமாக பற்றி பிடித்தல் என்ற ஒரு தனி பாடம் இமாம் புகாரி வைத்திருக்கிறார், அதை நடத்துவாங்க. அடுத்து கிதாபுர் ரிகாக், இந்த பாடத்தை என்ன செய்வாங்க, எடுத்து நடத்துவார்கள். எனவே அரபுலகில் நடத்தப்படக்கூடிய அந்த மன்ஹஜியத், அந்த முறைமை நமக்கு தமிழ் உலகத்தில் என்ன செய்யணும், நிறைய நடக்கணும் என்றால் அந்த கிதாபு வாரியான அந்த படிப்பு என்ன செய்யணும், நம்மகிட்ட கூடணும். நூல் வாரியான படிப்பு நம்மிடத்திலே கூட வேண்டும். ஆனாலும் நூல் வாரியான படிப்பு என்பது தமிழ் உலகத்தில் பொதுவாக குறைவு. நான் ஒரு தலைப்பு எடுக்கிறது, நான் பேசுகிற எனக்கு கிடைச்சதில் நான் என்ன செய்கிறது, தொகுத்து பேசிவிட்டு போவது, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி தான் என்னது பெரும்பாலும் இருந்து கொண்டிருப்பேன். நான் உரையடியாக வேறு பகுதிகளுக்கு போகாமல் கிதாபுர் ரிகாக் என்ற பகுதி எடுத்ததற்கான காரணம், கிதாபுர் ரிகாக் அப்படி என்று சொன்னால், அதாவது ரிக்கா அப்படி என்று சொல்கிறது எதுக்கு என்று சொன்னால் நெகிழ்வுத்தன்மை, மென்மை, நெகிழ்வு, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உருக்கம், இதுக்கு தான் ரிக்கா என்று சொல்வார்கள். இந்த ரிக்காலிருந்து வந்த ஒன்று தான் அந்த ரகீக் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ரகீக் என்று சொல்கிறது நளினமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறது, ரகீக் அப்படின்னு சொல்லுவாங்க. தஜ்வீதில் கூட தர்கீக் தஃப்ஹீம் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. தர்கீக்ண்டா மெல்லினமாக ஓதுதல், தஃப்ஹீம்ண்டா வல்லினமாக ஓதுதல்னு சொல்லுவார்கள். மெல்லினம் அதாவது மென்மையான உணர்வுகளை தரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரகீக் என்றதுடைய பன்மை தான் அதாவது ரிகாக் அல்லது ரகாயிக் அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நெகிழ்வூட்டக்கூடிய உபதேசங்கள் என்று எல்லா நூல்களையும் போட்டிருப்பாங்க. புகாரில் வரும், முஸ்லீமில் வரும், திர்மிதியில் வரும். எந்த ஹதீஸ் துறையில் தலைப்பு வாரியாக தொகுக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் இந்த கிதாபுர் ரிகாக் பாடத்தை கடைசி பகுதியில் என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த கிதாபுர் ரிகாக் பாடம் நம்ம ஒரு நூல் படிக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் அந்த நூல் எங்களை இந்த மாதிரி ஒரு அதாவது நேரத்தில் எங்களை கலைக்க வச்சிடும் என்ன செய்யக்கூடாது, கூடாது என்பதனால அன்றாட வாழ்வுடைய உபதேசங்களோடு சம்பந்தப்பட்ட பகுதி அது. நெகிழ்வூட்டக்கூடிய உபதேசங்கள் என்பது அன்றாட வாழ்வுடைய உபதேசங்களோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது, மறுமை இலக்காக கொண்டு உலக வாழ்க்கையுடைய ஆசாபாசங்கள், ஒழுக்க முறைமைகளை அதை முறைமைப்படுத்திக் கொள்வது, இது சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் அந்த பாடத்தில் என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள். வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ள எல்லா செய்திகளையும் அந்த பாடத்தில் என்ன செய்வாங்க, கொண்டு வருவார்கள். அதாவது நம்ம தர்த்தி பண்ணிக்கிறது, உலகத்தை ஓரளவு நம்ம ஈடுபாடை குறைத்துக் கொள்வது, மறுமை சம்பந்தமான சிந்தனைகளை கூட்டிக் கொள்வது, தொழுகையில் நம்ம படிப்பும் அதை எதில் ஏண்டா ஃபலாயில் சிறப்புகள் அப்படி என்ற பாடத்தில் என்ன செய்வோம்,
அதை படிப்போம். இது சிறப்புகள் சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த 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 அமலுக்கு இவ்வளோ நன்மை, இந்த அமலுக்கு இவ்வளோ நன்மைன்னு சொல்லப்படுற பாடம் அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்குமுறைகள், வாழ்க்கையை நீங்கள் இப்படித்தான் அமைத்துக்கொள்ளுன்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பாடம். அதாவது கிதாபுர் ரிகாக் அல்லது கிதாபுர் ரகாய்க்கு என்ன செய்வார்கள், இதை சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 10-12 ஹதீதுகள் இதில் என்ன செய்யப்படும், நம்மளுக்கு அதாவது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த ஹதீதுகளில் நம்ம ஒரு ஹதீதையாவது மனனம் விடலாம்னு நினச்சோம்னா அது மிச்சம் நல்லது. ஏண்டா இதில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் ஒரு வரி 2 வரி செய்திகள் தான். அப்புறம் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஒரு வார்த்தை மாதிரி, அது பெரிய ஹதீஸா இருந்தால் இந்த வார்த்தை மாதிரி செய்திகள் தான் என்ன செய்யும், கூடுதலாக வரும். ஒரு சில செய்திகள் தான் என்ன செய்யும், ஒரு 2-3 வரிகளை தாண்டும். அதனால் நம்ம ஒரு செய்தியாக இதில் பாடமாக ஒரு 10 ஒரு நாளைக்கு படிக்கிறோமா, ஒரு செய்தியை நம்ம ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறோமா, அது எல்லா வகையிலும் எங்களுக்கு என்ன செய்யும், உதவும். அதுக்கு நம்ம ஒரு முயற்சி என்ன செய்யணும், எடுக்கணும். நாங்கள் அதாவது எங்களுக்கு இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள கஷ்டம், மிச்சம் சிரமமான அம்சம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு துறையில் தேர்ந்தவங்க தான் இங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு சிம்பிள் விஷயம். நம்ம ஒரு கவனம் எடுத்தோம் என்று சொன்னால் இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அதாவது ஒரு உணர்வோடு இதில் இமாம் புகாரி அவர்கள் கிட்டத்தட்ட 100 சொச்சம் ஹதீஸ்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பின் கீழே 100 சொச்சம் ஹதீஸ்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அரைவாசிக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் நீங்கள் கேட்ட ஹதீஸ்கள். ஏன் என்று சொன்னால் நம்ம பெரும்பாலும் பயான்களில் உரைகளில் விரும்பி கேட்பது என்ன, உருக்கமான சம்பவ ரீதியான உரைகளை தான் என்ன செய்வோம், விரும்பி கேட்போம். அப்போ அந்த பகுதி நிச்சயமாக புகாரியை டச் பண்ணாமல் என்ன செஞ்சிருக்காது, போயிருக்காது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இதில் நிறைய என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அது ஒரு மீட்டலாக கூட நம்மளுக்கு அமையும், அல்லது அது வார்த்தை பிரயோகத்தோடு முழுமையாக தெரிந்து கொள்கின்றதாக அமையும். எனவே இந்த ஒரு நோக்கத்தில் இதை அதாவது பொதுவாக நூல்கள் அடிப்படையாக வைத்து நடத்தக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு பயான் சாதாரணமாக கேட்டு போவது போன்று எடுக்காமல் ஒரு உள்ளத்திற்கு எடுத்து இந்த செய்தி நம்ம இன்றைக்கு 10 படித்தோம், இதில் இன்னென்ன செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரு முன்னுணர்வோடு படிப்போம் என்று சொன்னால் பிரயோஜனமாக என்ன செய்யும், இருக்கும் என்கின்ற முன்னுரையோடு முதலாக இமாம் புகாரி அவர்கள் பொதுவாக இமாம் புகாரிக்கு என்ன சொல்வார்கள்டா, ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி, இமாம் புகாரியுடைய மார்க்க விளக்கத்துடைய அந்த அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய தலைப்பை பாருங்கன்னுவாங்க. அவருடைய தலைப்பை பாருங்கள். சில இடங்களில் வெளிப்படையாக எல்லாரும் போடுற மாதிரி தலை போடுவார். ஆனால் சில இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் ஹதீதுக்கும் பின் ஹதீதுக்கும் உள்ள நுட்பத்தை என்ன செய்யும், நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அதுக்குரிய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதை புரியலை என்று சொன்னால் சில நேரத்தில் ஏன் புகாரி இதை கொண்டு வந்தார் கன்ஃபியூஸாக என்ன செய்யும் இருக்கும். அந்த அளவில் நுட்பமாக தலைப்பிடக்கூடிய ஒருவர் தான் இமாம் புகாரி. என்ன செய்வார் என்று சொன்னால் கிதாபு கீழே பாபுன், இந்த பகுதி பாபுன்னு சொல்கிறது வாசல் என்ற அர்த்தம், இந்த சாப்டர் என்று சொல்லி என்ன செய்வார்கள், ஒவ்வொரு செய்திகளை கொண்டு வருவார்கள். இதில் முதலாவதாக இந்த கிதாபுர் ரிகாக், நிகழ்வூட்டும் உபதேசங்கள் என்கின்ற இந்த பாடத்தில் முதல் தலைப்பாக இமாம் புகாரி அவர்கள் போடக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால் லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. ஐஷ்ன்றது வாழ்க்கை, லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமை நாளுடைய வாழ்க்கை தான் வாழ்வென்று வேறெந்த வாழ்வும் கிடையாது. இதான் இமாம் புகாரியுடைய தலைப்பு. கிதாபு ரிகாக்கில் லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்று சொன்னால் அது மறுமை வாழ்க்கை தான், அப்படி என்ற தலைப்பு என்ன செய்திருக்கிறார், போட்டிருக்கிறாங்க. இது இமாம் புகாரி இந்த தலைப்பு போட்டது ஹதீஸ்லேருந்து எடுத்து, அவருடைய சொந்த தலைப்பாக அது இல்லை. பெரும்பாலும் இமாம் புகாரி தலைப்பாக போட்டவைகள் எல்லாம் ஹதீஸுடைய வசனமாக என்ன செய்யும், இருக்கும். அப்போ லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்றால் அது அது மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்ற தலைப்பு போட்டு சில ஹதீஸுகள் என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறார். அதில் பாருங்க, இந்த தலைப்பு போட்டால் நாங்கள் என்ன ஹதீஸை முதலாவது கொண்டு வருவோமோ அதை இமாம் புகாரி கொண்டு வரல. இமாம் புகாரி எப்படி கொண்டு வரார் என்று சொன்னால் 6412வது இலக்கத்திலேருந்து இந்த செய்தி ஆரம்பிக்குது. கிதாபு ரிகாக் ஆரம்பிக்குது 6412வது இலக்கம், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. 7000 சச்சம் வரைக்கும் என்ன செய்யும், அது 6500 சச்சம் வரைக்கும் என்ன செய்யும், அது போகும். 6412லேருந்து ஆரம்பிக்குது. எப்படி என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக். நம்ம வளமையாக நிறைய கேட்ட செய்தி இது. நிஅமதான், நிஅமத்னா அருள், நிஅமதானி 2 அருள்கள், மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். கபன் மக்பூன் என்று சொன்னால் அதில் மக்கள் சிந்தனையற்று இருக்கிறார்கள். கபன் என்று சொல்றது சிந்தனையற்ற நிலைமை, சிந்தனையற்று இருக்கிறார்கள், வீணடிக்கிறார்கள் தான் மொழிபெயர்ப்பார்கள். கபன் என்று சொல்றேன்னா அதில் ஒரு யோசனை இல்லை, அதை பற்றியே மக்கள் என்ன செய்வதில்லை, சிரத்தை எடுப்பதில்லை, கவனம் எடுப்பதில்லை என்ற சொல்லாங்க. எப்படி சொல்றாங்க, எல்லாரையும் சொல்லலை, மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ்,
மக்களில் அதிகமானவர்கள் அதில் கவனமற்றிருக்கிறார்கள். மக்களில் அதிகமானவர்கள் அதில் கவனமற்றிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் அதில் கவனத்தோடு இருக்கிறார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸிஹா ஆரோக்கியம், வல் ஃபராக் ஓய்வு நேரம். ஆரோக்கியம், ஓய்வு நேரம், இந்த ரெண்டிலும் மக்கள் பெரும் கவனமற்று இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை எந்த தலைப்புகளை கொண்டு வராரு? லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமை நாளுடைய வாழ்க்கை என்று வாழ்வு கிடையாது என்கின்ற தலைப்புகள் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். அப்போ எப்படி இமாம் புகாரி, நம்ம இதை எதுக்கு எடுப்போம்? இது ஒரு பொதுவான ஒரு உலக வழிகாட்டல் என்ற தலைப்புக்கு என்ன செய்வோம்? இதை எடுப்போம். ஆனால் இமாம் புகாரி கொண்டு வர முதல் ஹதீஸ் என்னென்று சொன்னால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஓய்வு நேரம், ஆரோக்கியம் என்று கொண்டு வராரு. அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் ஒருவன் மறுமைக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே அவன் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான 2 அம்சங்களாக இதாக இருக்கும். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது என்ன? ஓய்வு நேரம். ஏனென்று சொன்னால் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ் ஃபஇதா ஃபரக்த அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஓய்வாகிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஓய்வாகி விட்டீங்கன்னா ஃபன்சப் அப்படின்னா நேர நில்லுங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இறைவனையே வணங்குங்கள், வணக்கத்தில் முழு கவனம் என்ன செய்யுங்க? நீங்கள் செலுத்துங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், உமது இறைவன் பக்கமே நீங்கள் ஆசை வையுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அங்கே அல்லாஹ் எதை சொல்றான்? ஃபைதா ஃபரக்த, நீங்கள் ஃபராக் ஆகிவிட்டால் ஃபன்சப், இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறான்? உபதேசமாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஓய்வு நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்ம மறுமையை நெருங்குவதற்கும் மறுமையை இலக்காக வைத்து வாழுகின்றவருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அம்சம் ஓய்வு நேரம். இன்னும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் மிகவும் அதாவது என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் என்னது? ஓய்வு நேரம். யார் அந்த ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ, சரியான முறையில் இந்த ஓய்வு நேரத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ ஒரு வணக்க வழிபாடுகள் என்ன செய்வார்? கூடுதலாக ஈடுபடுவார். உதாரணமாக இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அது அதாவது ஒரு வகையில் சொன்னால் ஓய்வெடுக்கிற நேரம். அது ஓய்வெடுக்கிற நேரம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? சபத், யௌமு சபத்னா என்ன? சனிக்கிழமை சபத் என்ற சொல் வந்ததுக்கான காரணம் என்ன? ஓய்வு. விளங்கிட்டா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, அதே சொல்லுதான். உங்களை என்னது? அந்த ஒரு ஓய்வு நேரமாக உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? அதை ஆக்கிறோம். சபத், ஃபராக் இதெல்லாம் என்னது? ஒரே கருத்துள்ள சொற்கள். அப்போ ஓய்வு நேரமாக ஆக்கியிருக்கக்கூடியது இரவு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது கடமையாக்கப்பட்ட தொழுகை எது? இரவு தொழுகை. குமில் லைல இல்லா கலீலா, 5 நேரத்துக்கு முந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதலாக போட்ட உடனே என்ன? இரவுல வணங்கு. அது சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றா? இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா, பகல்ல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள், நிறைய வேலைகள் என்ன செய்கின்றன? இருக்கின்றன என்று சொல்லுங்க அல்லாஹ் தஆலா. பாருங்க, இரவுல எழும்பி என்ன செய்யுங்க? நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். பகலடே ரசூலுல்லாஹ்வோட பொறுப்பு எது? நுபுவத்து பொறுப்பு, எத்தி வைக்கிற பொறுப்பு, அதை அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க அதுக்காக வேண்டி இரவுல என்ன செய்யுங்க? வணக்கத்தை ஒதுக்குங்க சொல்லி 1 வருஷம் வணங்கினாங்களே, இந்த 1 வருஷம் கடமையாக வணங்கினார்கள். சுன்னத்தாலாம் வணங்கல, கடமையாக வணங்கினாங்க. கடமையாக வணங்கி அல்லாஹ் அந்த கடமை இல்லாமல் ஆக்குற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்து வைத்திருக்கிறான். அலிம அன் சயகூனு ஃபீக்கும் என்ன? அலிம அன் சயகூனு ஃபீக்கும் அன் சயகூனு மின்கும் மர்தா. விளங்கிட்டான? உங்கள நோயாளிகள் உருவாகலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே பிரயாணம் யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறப்புகள், அதாவது தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களை என்ன செய்வாங்க? உருவாங்க. இப்போ முஸ்லீம்கள் 5-10 பேர் தான் இருக்கிறீங்க, ஆனால் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்டவர்கள் உங்களில் உருவார்கள். அதனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குறைச்சிட்டான். விளங்கிட்டா? உங்களுடைய கடமை என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா குறைத்து விட்டான். எனவே ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின், நீங்க என்னது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க? ஓதுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இறக்கினான். இவ்வளவு எதை சொல்லுது? மனிதன் வாழ்வாதாரத்தில் பிஸியாக நேரத்தில் இறை வணக்கத்தில் என்ன செய்யும்? குறைவு ஏற்படும். அப்போ என்ன செய்யணும்? இறை வணக்கத்தில் குறைவு ஏற்பட்டு நம்ம பிஸி ஆகிக்கிறோம் சொல்லிக்கண்டே நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் ஓய்வு நேரத்தில் இதை செய்ய மாட்டோம். ஓய்வு நேரத்தில் நாம் இதை செய்ய மாட்டோம். இதே தான் நம்மளுக்கு எதுலெல்லாம் நடக்குது? பொதுவான எல்லா விஷயம் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாம், அவர்களுக்கு நாங்கள் பூமியில் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் தொழுகை என்ன செய்வார்கள்? நிலைநாட்டுவார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனவர் தான் அதை பற்றி கவலைப்படுவோம்.
பாருங்க இப்படி ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது, அதுக்கு பிறகு தான் கவலைப்படுவோம். ஆனால் இருக்கிற டைமில் தொழுதிக்க மாட்டோம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் தான் செஞ்சுக்கிறோம், கவனம் எடுத்திருப்போம். இது நமது ஒரு வளமை. அப்போ பாருங்க, இது அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா என்ற தலைப்புக்கு கீழே நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதிலே கவனமற்றிருக்கிறார்கள். ஒன்று ஓய்வு நேரம். அப்போ இந்த ஓய்வு நேரம் என்பது இறைவனுக்காக நாங்கள் பயன்படுத்துறதுல கவனம் எடுக்கணும். அதான் இமாம் புகாரியுடைய மக்சத் இந்த இடத்துல. என்ன ஓய்வு நேரம் எதற்காக கவனம் எடுக்கணும்? இறைவனுடைய விஷயத்துக்காக கவனம் எடுக்கும். ஆனால் நம்ம ஓய்வு நேரத்தில் அதுக்கு கவனம் எடுக்க மாட்டோம் பெரும்பாலும். எப்போ வேறு வேறு வேலைகள் என்ன இருக்குது அப்படி என்ன மிஞ்ச வேலைகளை இன்ஜினியர் வேலைகளை பார்த்துக்கணும்னு நினைப்ப மொழிய இறைவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம கவனம் எடுப்பது குறைவு. ஒன்று. இரண்டாவது பாருங்க, அஸ்ஸஹா. முதலாவது என்ன? அஸ்ஸஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளிலேயே வலியுறுத்திய ஒரு அம்சம். எந்த அளவுக்கு சொன்னாங்க? 4 விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, 5 விஷயங்களை இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5ஐ 5க்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்க? உங்களது ஆரோக்கியம் எதற்கு முன்னால்? உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால். ஏனென்றால் நம்ம நோய் வருகிற நேரத்தில் இறைவணக்கத்துக்குரிய சிந்தனை அதிகமாகவே வரும். நம்ம உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்கிறோம், அப்போ தூரமாகிறோம், நமது உலக வாழ்க்கையை விட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு இயலாது. அந்த மாதிரியான மனநிலை நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு ஆறுதல் நிறைய தேடும். உலகத்தில் எவ்வளோதான் அன்பு பாசம் நம்ம சூழ இருந்தாலும் இறைவனது ஆறுதல் போல எந்த ஒரு ஆறுதல் என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி கட்டங்களில் மனிதன் உள்ள என்ன செய்யும், இறைவன் பக்கம் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கும். ஆனால் எங்களுக்கு தொலையெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஓதை இல்லாமல் இருக்கும், நல்ல முறையில் வணங்குவதற்கு என்னது வழி இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால் நமது முதல் விஷயத்தை எல்லாம் எதை பார்க்க போறான், நம்ம ஆரோக்கியமான நிலையத்தை என்ன செய்யலாம் பார்க்க போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆரோக்கியமான நேரத்துடைய வணக்கத்தை நோயில் அல்லாஹ்வுத்தாலா எழுதுவான். நோயில் இருக்கிற நேரத்தில் அவன் நோம்பு பிடிச்சிருந்தானா அந்த நோம்பை நோய் டைமில் எல்லாம் என்ன செய்வான், ஏலாட்டியும் எழுதுவான். இரவில் தொழுகிறவனாக இருந்தானா இப்போ தொலையெல்லாம் போயிட்டா அதை அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான், எழுதுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் எந்த அமல் எல்லாம் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க, பெரிய நிறைய செலவழிச்சிங்க, நீங்கள் நோயாளி ஆயிட்டீங்க, இப்போ முடியவில்லை, ஆனால் அல்லாஹ்வுத்தாலா நீங்கள் தர்மம் செய்த மாதிரி எழுதுவான். அப்போ நம்ம நோயாளியாக இருக்கிற நேரத்தில் இதை எண்ணங்கள் இதுக்கு முன்னால் நம்ம அப்படி செய்யலைன்னு வைங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம அந்த நிமிடத்தில் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, கிடைக்க போகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஓய்வு நேரம் நிறந்த முறையில் இறைவனை நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம். இந்த ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தலையோ அவர்கள் எல்லா நேரங்களும் ஆரோக்கியத்துக்கு எதிராகத்தான் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுங்க சம்பந்தத்தை. ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராகத்தான் அந்த ஓய்வு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். எனவே அஸ்ஸஹா வல் ஃபராக், இதை 2ல் ஒன்று அடித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், போயிடும். இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஓய்வு நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தலை அவர் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராக என்ன செய்வார், அதை பயன்படுத்துவார். அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த 2ஐ இணைச்சு என்ன செய்கிறாங்க, அஸ்ஸஹா வல் ஃபராக். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் செய்தியாக ரசூல் அதாவது இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வராரு. இது மறுமைக்குரிய சம்பந்தம் அதில் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தியாக நீங்கள் பாருங்கள், 6413வது இலக்கம். அதில் தான் அந்த தலைப்பை ஏன் போட்டார்ன்றதுக்குரிய செய்தி என்ன செய்ய, தலைப்பு அந்த வார்த்தை வரக்கூடிய செய்தியை கொண்டு வரார். என்ன? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா. பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஹதீஸ் ஈஸியாக நம்ம ஒரு 2-3 தடவை சொன்னால் ஞாபகம் வச்சுக்கலாம். நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக். இதை நம்ம ஒரு 2-3 தடவை திருப்பி சொன்னோம்னா ஒரு அளவு வச்சோம்னா ஞாபகம் என்ன செஞ்சிடும், அதில் நின்ற போகுது. நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்தால் என்னது போதுமானது. சிறு பிள்ளைகளுக்கு நம்ம பாடமாகி கொடுக்குற அதாவது அந்த ஹதீஸ்களில் இதுவைகள் முக்கியமாக இடம்பெறணும். ஏன்னா அவனோட சின்ன வயதிலேருந்து அந்த தர்பியா என்ன செய்யும், பதிஞ்சிட்டு வரும். நம்ம ஹிஃப்துல் முத்தூன் மத்தன்களை ஹதீதுகளை பாடமாக்கி கொடுப்பதில் இது மிக முக்கியம். அவங்களுக்கு சட்ட ரீதியான செய்திகளை பாடமாக்கி கொடுப்பதை விட முதலாவது இதுதான் என்னது மிக முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக 6413வது இலக்கம். இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக, ஏற்கனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக, இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை என்று வாழ்க்கை கிடையாது. ஃப அஸ்லிஹில் அன்சார வல் முஹாஜிரா. ஃப எனவே அஸ்லிஹ் இஸ்லாஹ், சீர்திருத்து, சரிப்படுத்து, பொருத்தமாக ஆக்கு. அல் அன்சார அன்சார்களையும், வல் முஹாஜிரா முஹாஜிர்களையும் பொருத்தமானவர்களாக அவர்களுக்குரிய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிரு, இஸ்லாஹ் பண்ணிவிடு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த செய்தியை சொல்லிட்டு சொல்கிறேன். 6414வது இலக்கம், 6414 இலக்கம், 3வது ஹதீஸ். அதில் சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹந்தக். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹந்தக்கிலே இருந்தோம்.
அப்படின்னா அகழ்போர், அஹ்ஸாப் அல்லது ஹந்தக், அஹ்ஸாப் அல்லது ஹந்தக். இந்த யுத்தத்தில் நம்ம என்ன செய்தோம், இருந்தோம். ஹந்தக் எந்த யுத்தத்துக்கு சொல்லப்படுதோ அதுக்கு தான் என்னது அஹ்ஸாப் சொல்லப்படுது. ரெண்டு காரணிகளை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக முழு குழுக்களும், குஃபார்களுடைய முழு குழுக்களும் திரண்டு வந்ததுனால அஹ்ஸாப், ஹிஸ்ப், அதனுடைய பன்மை அஹ்ஸாப். ஹந்தக் என்பது அந்த யுத்தத்தில் வந்து என்னது ஒரு அகழ் என்ன செஞ்சது, தோண்டப்பட்டது, அதனால என்னது அது ஹந்தக். ரெண்டும் ஒரே யுத்தத்துக்குரிய பேர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த ஹந்தக் யுத்தத்தில் குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹந்தக், ஹந்தக் யுத்தத்தில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தோம். வஹுவ யஹ்ஃபிர், ஹுஃப்ரான்றது குழி, வஹுவ யஹ்ஃபிர், அவர் என்ன செஞ்சார், அந்த தோண்டுதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டு கொண்டு வனஹ்னு நன்குலு துராப், நாங்கள் மண்ணை சுமந்து கொண்டு இருந்தோம், நாங்கள் மண்ணை நக்கல் பண்ணிக்கொண்டு இருந்தோம். வனஹ்னு நன்குலு துராப், மண்ணை நாங்கள் ரசூலாங்க தோன்றவங்க லிஸ்ட்டில் ரசூலாங்க இருக்கிறாங்க, மண்ணை சுமந்து போகிறவங்களோட லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி வேலை என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை பார்க்குறாங்க. அதில் அதாவது இந்த மாதிரி நபித்தோழர்களே இறங்கி வேலை செய்கிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, அதான் ரசூல் அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கைன்றது இதெல்லாம் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை என்னது கிடையாது. ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, எனவே அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரசூலாங்க சொன்ன அந்த இடம் இருக்குது தானே, அது வந்து இருப்பு. யா அஹ்ல யத்ரிப் லா முகாம லக்கும் ஃபர்ஜிஉ, முனாஃபிகீங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அஹ்ல யத்ரிப், மதீனாவாசிகளே இனி முடிஞ்சுது போங்க அப்படின்ட்டாங்க, இனி உங்களோட வாழ்க்கை மதீனால முடிஞ்சது, தப்பி போய் விடுங்கள் அப்படின்ட்டு முனாஃபிக்குகள் சொல்லக்கூடிய நிலையில் தான் அந்த மதீனா என்ன செஞ்சது, சுற்றி வளைக்கப்பட்டது. அதில் குழி தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில், அகல் தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை அல்ல, அது மறுமை வாழ்க்கை தான். அது ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரத்தில் நபித்தோட உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு உரம் ஒன்று வருமா இல்லையா, ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்டார்கள். இதில் இதை கொஞ்சம் விரிவாக சஹீஹுல் புகாரியில் இதே செய்தி 2835வது இலக்கத்தில் வருது. வேறொரு இடத்துல 2835வது இலக்கத்தில் வருகிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜஅலல் முஹாஜிரூன் வல் அன்சார், முஹாஜிர்களும் அன்சார்களும் யஹ்ஃபிரூனல் ஹந்தக், அகலை என்ன செய்தார்கள், தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஹவுலல் மதீனா, மதீனாவுக்கு சூழ அப்படி என்ன செய்தாங்க, தோண்டி ஒரு பகுதியை தான் என்ன செஞ்சாங்க, தோண்டி கொண்டிருந்தார்கள். ஒயன் குலூன துராப அலா முத்தூனிஹிம், தங்களோட முதுகுகளில் சுமந்து கொண்டு மண்ணை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அள்ளிட்டு போயிருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு போன நிறைய நபித்தோழர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. ஒய கூலுன, அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், அந்த டயர்டு போவதற்கும் உள்ளத்தில் உள்ள கவலை, ஏன்னா கவலையோட வேலை செய்ய வேண்டிய, கவலை வந்தால் மனிதன் என்ன செஞ்சிருவான், சோர்வா உட்கார்ந்துருவான். இப்போ பிரச்சனைக்கு மத்தியிலும் கவலைக்கு மத்தியிலும் அவங்க பெரிய வேலையை ஒன்று என்ன செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் வயகூலூன் நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன். எப்படி, நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன். நஹ்னுல்லதீ பாயஉ முஹம்மதன், நாங்கள் தான் முஹம்மதுக்கு பையத்து செய்தவர்கள், நாங்கள் தான் முஹம்மதுக்கு பையத்து செய்தவர்கள், நாங்கள் உயிரோடு வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்திலே இருப்போம் என்று, நாங்கள் உயிரோடு வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்திலே இருப்போம் என்று முஹம்மதுக்கு நாங்கள் பையத்து செய்தவர்கள். ஒன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜீபுஹும், அப்படி சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள். இது அவங்க சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பதில் சொல்வார்கள். வயகூல் அல்லாஹும்ம இன்னஹு லா கைர இல்லா கைருல் ஆஹிரா ஃபபாரிக் ஃபில் அன்சாரி வல் முஹாஜிரா. அல்லாஹும்ம இன்னஹு லா கைர இல்லா கைருல் ஆஹிரா, மறுமை நாளுடைய நலவை தவிர நலவென்ற ஒன்று கிடையாது. யா அல்லாஹ், அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பரக்கத்து செய் அப்படின்றாங்க. அஸ்லிஹ், இஸ்லாஹ் செய், அவர்களை சீர்படுத்து. இரண்டாவது ஃபக்ஃபிர், பாவங்களை மன்னி. ஃபபாரிக், பரக்கத்து செய். 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பாருங்க அடுத்த வார்த்தை எப்படி என்று சொன்னால், அதாவது 2837வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த கவிதைக்காக நான் சொல்கிறேன். அதாவது இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சுமந்து கொண்டு போகிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மண் சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் வகது வார துராபு பயாத பத்னிஹி, நபி அவர்களுடைய வயிற்றின் வெள்ளையை அப்படியே மண் மறைச்சிருந்தது. அவ்வளவுக்கு என்னது, மண் படிந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன்த மஹ்ததைனா,
வஹுவ யகூல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லௌலா அன்த மஹ்ததைனா, அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ்வை நோக்கி, லௌலா அன்த மஹ்ததைனா, நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி இல்லை, நீ இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழி இல்லை. வலா தசத்தக்னா, நாங்கள் தர்மம் செய்து, நீ எனக்கு நேர்வழி காட்டலைன்னு வைங்க, நம்ம நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா தசத்தக்னா, நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம். வலா சல்லைனா, நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம். ஃபஅன்சில் சகீனத்தன் அலைனா, எங்கள் மீது சகீனா, அமைதியை இறக்கி வை. வசப்பித்தில் அக்தாம இன் லாகைனா, எதிரிகளை சந்தித்தால் சப்பித் அக்தாம், எங்கள் கால்களை உறுதிப்படுத்து. இன்னல் உலா கது பகவ் அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, அவர்கள் எங்கள் மீது அத்துமீறி வாராங்க, நாங்கள் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறோம், கிளம்பி இருக்கிறோம். அப்படி என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதை படிக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதிரி என்ன செய்தாங்க, ஒருத்தருக்கு பதில் செய்து கொண்டு இப்படி படிச்சாங்கன்னு என்ன செய்து வருது. இதைத்தான் எடுத்து இமாம் புகாரி தலைப்பா போடுறார். லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரான்னு என்ன செய்கிறாரு, தலைப்பா போடுறாரு. வெறும் தலைப்பு மட்டுமல்ல, அந்த சூரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த நேரம் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை என்ற என்னது, மறுமை வாழ்க்கை என்பது பிராக்டிக்கலாக விளங்கக்கூடிய ஒரு அம்சம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒருவர் தான் இமாம் அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி, எகிப்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் அரபு துறையிலையும் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு உள்ளவர். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, நாங்கள் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு அது ஆகுமானதும் அல்ல. தூதர் என்ற இடத்துலேருந்து அது என்னது, அவருக்கு பொருத்தமானதும் அல்ல, அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, வமா யம்பகி லஹு அவருக்கு தெரியாதல்ல, அவருக்கு அது பொருத்தம் இல்லை, அவருக்கு சூட்டான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். அவர் ரசூலுல்லாஹ் இங்கே கவிதை சொல்றாங்க தானே, கவிதை என்ன செய்வாங்கண்டா மீசான் பிரிப்பாங்க, அதுக்குரிய நடை விளங்கிட்டா, அதுக்கு பஹர்ன்னு சொல்லுவாங்க அரபில். பஹர் 1 2 இந்த பஹர் இந்த பஹர் இந்த பஹர்ன்னு சொல்லி பிரிப்பார்கள் அந்த நடைக்கு. இதில் பாருங்க, இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் இஸ்லாமி மா பகீனா அபதாவை அந்த ராகத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். நஹனுல்லதி பாயஉ அந்த மாதிரி அப்படி ராகத்தை என்ன செய்யலாம், அதாவது அலல் இஸ்லாமி, அப்படி அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா அப்படின்னு நினைச்சு அவங்க உடைப்பார்கள். நமக்கு அந்த கவிதை வசன் தெரியாது விளங்கிட்டா, அதை உடைப்பார்கள். ஆனா இதே வசன்ல தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இது அந்த 16 எதுக்கும் பொருந்தாது, உடைச்சிடுவாங்க ரசூலுல்லாஹ். அதை முறையாக என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சஹாபாக்கள் சொன்னதை என்ன செஞ்சிடும், அந்த அளவில் போட்டிங்கன்னா சரியாக வந்துடும், போட்டோன்னு சொன்னால் சரியாக வந்துடும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது இருக்குதே சரியாக வராது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தை சரியா எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில் 3-4 வார்த்தை என்ன செய்யுது வருது. அப்ப அந்த இடத்துல நஹ்னுல்லதி பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன் அது சரியா வந்துடும். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா என்ன செய்யாது, அந்த ராகத்தோடு என்ன செய்யாது, ஒத்து வராது. ஒமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது. அதாவது அருகதையான ஒன்றும் அல்ல என்ற வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்து நிரூபணமாவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அதாவது அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா இந்த வார்த்தை கீழே இந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு கொண்டு வருகிறார். அப்போ நம்ம மறுமை வாழ்க்கை தான் உண்மையாக, அதாவது இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை தான். ஆனால் உலகத்திலேயே பொதுவாகவே மனிதனுடைய சிந்தனை என்ன, எதுக்கு நிரந்தரம் இருக்குதோ அதில் தான் அவனோட மனசில் ஈடுபாடும் இருக்கும். அப்படியா இல்லையா? உலக வாழ்க்கையில் எதுக்கு நிரந்தரம்னா உலக அளவில் நிரந்தரம். நம்ம உலக வாழ்க்கையில் ஏது ஒரு அளவு நிரந்தரமோ அதில் தான் மனிதனுக்கு என்ன செய்யும், ஒரு அளவு ஈடுபாடும் இருக்கும். நம்ம பொதுவாக அதாவது இப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களில் நல்ல வசதி படைத்து பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு வைங்களேன், அவர்களும் கூட இங்கே சர்வசாதாரணமாக தான் என்ன செய்வாங்க, அவருடைய வீடுகள் இடங்கள்லாம் அப்படி சர்வசாதாரணமாக தான் வச்சுக்கொள்வாங்க. 20 வருஷம் தான் இருந்தாலும் சரி. ஆனால் நாட்டில் என்ன செய்யும், 90% எப்படி இருப்பாங்க, நல்ல வீடு கட்டி போகிற ஏன்டா அவங்களுக்கு தெரியும் நம்ம 20-25 வருஷம் இங்கே இருந்தாலும் நான் இங்கே நிரந்தரம் இல்லை, நான் இங்கே நிரந்தரம் இல்லை, எனக்கு இந்த உலக அளவில் நான் நிரந்தரம் எங்கே நமது நாட்டில் தான்ன்றத நமது சிந்தனையில் உள்ள விஷயம். அந்த சிந்தனை என்ன செய்யும், அதை ஈடுபாடு கொடுக்க விடாது, இயல்பில் என்ன செய்யாது, ஈடுபாடு கொடுக்க விடாது. அனுமதியே கிடைச்சாலும், இது அனுமதியில்லா நாடுன்னு வைங்க, அனுமதி கிடைச்ச நாடுகள் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. மனிதன் இயல்பு அப்படித்தான்,
மனிதர்களுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். எனவே ஹுலூத விரும்பக்கூடிய மனிதன், நிரந்தரம் என்கின்ற வாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யணும்? வாழ்க்கையிட உலக ரீதியான நிரந்தரங்களை பார்க்காமல் மறுமையோடு ஒப்பிட்டா இது என்னது, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் அந்த தலைப்பு என்னது போடப்படுகிற அந்த சூரத்தை என்ன செய்கிறாங்க இமாம் புகாரி அவர்கள் இதில் இந்த எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இப்போ இதில் பாருங்க, முதலாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி, மனிதர்கள் இரண்டு நிஅமத்தில் என்ன செய்கிறாங்க, அதாவது நிஅமத்தானி கதீரு மினன் மக்பூன் ஃபிஹிமா கதீரு மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம் ஓய்வில் என்ன செய்கிறாங்க, அதாவது அலட்சியமாக இருக்கிறார்கள். இரண்டாவது செய்தி, அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபஅஸ்லிஹில் அன்சார வல் முஹாஜிரா, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதே போன்று அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் மாறி எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபக்ஃபிர், ஏற்கனவே சீர்திருத்தம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, பாவத்தை மன்னித்து விடுங்கன்னு சொல்லி. இது சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இது இமாம் புகாரி லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா என்ற தலைப்பு கீழே கொண்டு வந்த 3 செய்திகள். இப்போ அடுத்த பாடமாக பாபு மசலி துன்யா ஃபில் ஆஹிரா, மறுமையோடு ஒப்பிட்டு உலகத்தின் உதாரணம், மறுமையும் உலகம் என்று உதாரணம் என்ற தலைப்பு கொண்டு வாரு. பாபு மசலி துன்யா ஃபில் ஆஹிரா, மறுமையோடு ஒப்பிட்டால் உலகம் என்ன, உலகத்துடைய அந்தஸ்து என்ன. எப்பயும் நம்ம ஒன்றுடைய அந்தஸ்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒப்பிட்டு தான் என்ன செய்வோம், தெரிஞ்சுக்கொள்வோம். கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், என்ற வெளியூ தெரிய வரும். அப்படி இல்லைன்னா மனிதனுக்கு என்ன செய்யாது, எந்த உடைய வெளியும் என்ன செய்யாது, தெரிய வராது. அப்போ கம்பேர் பண்ணுற டைமில் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையோடு எப்படி அப்படி என்ற தலைப்புறார். பாபு மசலி துன்யா ஃபில் ஆஹிரா, உதாரணம் என்ன அப்படி என்ற தலைப்பிக்கிற முதலாவதாக இமாம் புகாரி கொண்டு வராரு குர்ஆன் வசனம். முதலாக புரிந்து கொள்ள வேண்டும், இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை தொகுத்ததுடைய நோக்கம் ஹதீஸ் தொகுப்பது மட்டுமல்ல. அப்படி தொகுப்பதாக இருந்தால் இந்த குர்ஆன் வசனம் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் புகாரிலே அதை பாதுகாக்கணும், அது ஏற்கனவே குர்ஆனில் என்ன செய்யுது இருக்குது. இந்த வசனம் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எந்த ஹதீஸ் எல்லாம் மிஸ் ஆகுமோ அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்த்திருக்கலாம். ஆனால் இமாம் புகாரி அப்படி செய்ய மாட்டார். இமாம் புகாரி அந்த நூலை தொகுத்ததுடைய நோக்கமே என்ன தெரியுமா, சஹீஹான செய்திகளின் மூலம் மார்க்க சட்டங்களும் மிஸ் ஆகாம தொகுத்து கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாம புகாரி என்ன செய்யல, தொகுக்கல. ஒரு தகவலுக்காக வேண்டி தொகுத்து நியூஸ் பேப்பர் மாதிரி என்ன செய்யல, புகாரியை கொண்டு வரல. இமாம் புகாரி அந்த நூலை நம்பி தொகுத்தாரு, அவருடைய விஷயங்கள்ல அவர் நம்பினாரு, அவருடைய விஷயங்கள் தான் அவருடைய இஜ்திஹாத், அதான் அவருடைய சட்டமன்றத்துக்கான ஆதாரம். என்ன தெரியுமா, ஒவ்வொரு தலைப்புக்கும் மூலம் குர்ஆன் வசனங்கள் கொண்டு வருவார். பல தலைப்பில் என்ன செய்வார், குர்ஆன் வசனங்கள் கொண்டு வருவார். குர்ஆன் வசனம் கொண்டு வரது நோக்கமே என்னப்ப, மக்கள் அந்த பாபில் உள்ள சட்டத்தை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக தான் குர்ஆன் வசனம் கொண்டு வருவார். திடீர்னு கொண்டு வந்து ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்வார், அதில் சொல்லுவார். ஒரே ஹதீஸை 4 உடைப்பார். ஏன் உடைச்சார் 4 ஹதீஸ்? தகவல் தானே கொண்டு வரணும். அவர் தகவல் தான் கொண்டு வரா என்றால் ஒரே ஹதீஸை 7 இடத்துல ஏன் கொண்டு வரணும். முதலாவது ஒரு ஹதீஸை 4 உடைச்சி ஒரு பகுதி இங்க, ஒரு பகுதி இங்க, ஒரு பகுதி இங்க, எந்த அளவுக்கு புகாரியை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஏன் இமாம் புகாரி இப்படி தக்தீ பண்ணாரு, கட் பண்ணி போடுறாரு. அப்ப புகாரியோட நோக்கத்தில் உள்ளது என்ன, சட்டத்தை சொல்லணும் என்றுதான். ஹதீஸை திரட்டுறதா இருந்தால் டோட்டல் ஹதீஸை ஒரு இடத்துல போட்டு என்ன செஞ்சிடலாம், போயிருக்கலாம். மூன்றாவது விஷயம் என்ன, கட் பண்ணது மட்டுமல்ல, ஒரே ஹதீஸை என்ன செஞ்சாரு, திருப்பி கொண்டு வந்தார். இன்னமல் அமாலு பின்னியாத்தை கிட்டத்தட்ட 7 இடங்கள் என்ன செஞ்சாரு, இமாம் புகாரி கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார் இன்னமல் அமாலு பின்னியாத்தை அவ்வளோ இடங்கள்ல? ஹதீஸ் கலெக்ட் பண்றது மட்டும் தான் அவரோட நோக்கமாக இருந்தால் ஒரு இடத்துல போட்டால் போதும் தானே. ஏன் 7 இடங்களை கொண்டு வந்தார்? இமாம் புகாரியை நோக்கம் ஹதீஸ் கலெக்ட் பண்றது மட்டுமல்ல, சட்டத்தை பொருத்தமான இடத்துல என்ன செய்து சொல்லுதல் என்பதனால தான் பல இடங்களை கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு ஆகிட்டு, புகாரி 7000 சச்சம் ஹதீஸ் மொத்தம், ஆனால் டோட்டலே அதில் இருக்கிறது 3000, 2900 சச்சம் தான் சரியாக எண்ணினார் சஹீஹுல் புகாரியோட டோட்டல் ஹதீஸும். அப்ப 7000 சச்சம்னா எவ்வளவு கூடிக்குது, 4000 சச்சம் கூடிக்குது. எதுக்கு கொண்டு வந்தாரப்ப, ஹதீஸ் கலெக்ட் பண்றதா நோக்கமாக இருந்தா அது மட்டும்தான் புகாரி இமாமோட நோக்கத்தில் உள்ளதா இருந்தால் திருப்பி ஏன் கொண்டு வந்தார். இல்லை சஹீஹானதை கொண்டு வரதும், சஹீஹானதான அந்த 7000 சச்சமும் 3000தோட முடிச்சிக்கலாமா இல்லையா? எனவே புகாரியுடைய நோக்கத்தை என்னமோ ஹதீஸ் கலெக்ட் பண்ணி எங்கள்ட கையில் தந்துட்டாரு, நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாடி போங்கன்ற லெவலில் என்ன செய்யலை. இமாம் புகாரி அதை தரவில்லை என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இவ்வளோ செய்தி அதுக்கான ஆதாரம். இப்போ நான் சொன்னவைகள் எல்லாம் இமாம் புகாரியுடைய நோக்கம், அதில் இருந்து மக்களுக்கு சட்டம் சொல்லி மக்கள் ஈஸியாக அதை என்ன செய்யணும், எடுக்கணும் என்றது அவருடைய சிந்தனை என்ன செய்தது இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இமாம் புகாரி என்ன செய்கிறார், ஏன்னா நம்ம இதை படிக்கிறதோட புகாரியுடைய மன்ஹஜையும் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இமாம் அதாவது புகார் இன்றைக்கு அரபில் மட்டுமல்ல, புகாரி மாஷா அல்லாஹ் இங்கிலீஷ் ஏற்கனவே வந்துட்டு, உருதுல வேண்டிய அளவுக்கு வந்து இப்போ தமிழில் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் எல்லா நூட்களும் என்னது மிக முக்கியமான ஆதார நூட்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அப்போ இது பெரிய ஒரு சான்ஸ் எங்களுக்கு.
படிக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ். அதில் நம்ம இந்த மாதிரியான ஒன்றோட தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிரயோசனமாக என்ன செய்யும் இருக்கும். இதில் பாருங்கள், பாபு மசலை துன்யா ஃபில் ஆஹிரா, உலகத்தோடு மறுமையை ஒப்பிட்டு உதாரணம் அப்படி என்ற தலைப்பு போட்டு முதலாவது குர்ஆன் வசனம் கொன்றாரு. அதாவது கௌலிஹி தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை, இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் சும்மா உலகத்தை சொல்லிட்டு போகலாம். எத்தனையோ கவிஞர்கள் படிச்சிருப்பாங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அவனது அனுபவத்துடைய தொகுப்பாக இருக்கும், அப்படித்தானே, அவனது ஆய்வுடைய தொகுப்பாக இருக்கும். ஆனால் அந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் சொல்கிறான், அதுதான் அன்னைக்குள்ள முக்கியமான விஷயம். உலகம் ஒரு வேடிக்கை ஒரு ஆள் சொல்கிறான்னு வைங்களேன், அந்த வார்த்தைக்கு நாங்கள் அவன் வேடிக்கை என்பது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெயிட் என்ன செய்யலை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஏன், அவன் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் இல்லை, இந்த உலகத்தை அவன் தீர்மானிக்கிறதுக்கு இந்த உலகத்துடைய சொந்தக்காரன் இல்லை, அவனுடைய சில அனுபவங்கள் தான் அவனை என்ன செய்யுது சொல்லுது. ஆனால் இது யார் சொல்றது? இந்த உலகத்தை படைச்சவன், அதுவும் எல்லா விதத்திலும் தனது செய்தியை சொல்லுவதற்கான ஆற்றல் உள்ளவன். மனிதனாவது டோட்டல் அனுபவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குரிய ஆற்றல் அவனுக்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மொழி ஆற்றல் எவ்வளோ இருக்குதோ, அவனோட அனுபவ ஆற்றல் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த மொழி எவ்வளோ இடம் கொடுக்குதோ அவ்வளோதான் சொல்லலாம். ஆனால் சொல்கிறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அனுபவம் என்பது அவனுக்கு இல்லை, அவன் படைச்சவன், விளங்கிட்டா, அவன் அறிவுள்ளவன், அனுபவித்து தெரிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் சொல்றா, இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன். சுப்ஹானல்லாஹ், ஒரே வார்த்தை. அல்லாஹு தஆலா இன்னமல், வாழ்க்கை என்பது விளையாட்டும் ஒரு வேடிக்கையும் தான், ஒரு வேடிக்கை பார்ப்பதும் தான் அப்படி என்றான். அதாவது விளையாடுற நேரங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சீரியஸா தான் விளையாடுவாங்க, ஆனால் அதுக்கு என்ன பேர்? விளையாட்டு. விளையாட்டா? அதனால நம்ம வாழ்க்கையில சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால அது விளையாட்டு இல்லைன்னு ஆகிறாது. இது விளையாட்டு தான், ஆனால் நம்ம சீரியஸாக விளையாடி கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அது விளையாட்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சீரியஸாக அதில் இருந்தாலும் இது விளையாட்டப்பா. போன 100 வருஷத்தில் ஒரு மெஷ் நடந்தது, போயிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த 100 வருஷத்தில் என்ன செய்கிறோம் இருந்துட்டு, இதே தான் இந்த உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது, ஒவ்வொரு 100 வருஷத்துலேயும் நடந்து கொண்டிருக்குது. புதுசாக ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கவில்லை. எல்லாரும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வத்தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ், அந்த காலங்களை நாங்கள் மனிதர்களில் சுழன்று வர செய்கிறோம். இவ்வளவுதான். ஒரு 100 அரசன், அதாவது பெரியவன் ஆட்சிக்கு வரதும், அவன் பெருமை அடிக்கிறதும், அவன் ஒரு 50 வருஷத்தை வீழ்றதும், மறுபடியும் அந்த மக்கள் அந்த புரட்சியை நினைச்சு சந்தோஷப்படுறதும், இன்னொருத்தன் அவனுக்கு இவங்க மறுபடியும் அத்துமீறதும், மறுபடியும் ஒரு கொடுங்கோலன் ஆட்சியால் மறுபடியும் அல்லாஹ் தாரதும், மறுபடியும் அவனுக்கு இப்படியே தான் உலகம் என்ன செய்யுது. உலகம் இதுதான். வத்தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹு, விளையாட்டு வேடிக்கை. மூமின்கள் என்ன செய்வாங்க, உலகத்திலேயே வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. லஹு லஹு நன்னு உண்டு. அவர்கள் வேடிக்கையான விஷயங்களை கண்ட எப்படி போவாங்க, மர்ரு கிராமா, சங்கையாக நடந்து போய் விடுவார்கள், சங்கையாக நடந்து போய் விடுவார்கள். நான் இந்த அரபுல சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை அலட்டிக்கலாம், மொத்தம் முக்கியமான ஒரு விஷயம், அதை அலட்டிக்கலாம் போயிட்டான்னு வைங்களேன், பாருங்க எப்படி முரூருல் கிராமா போறான்டுவாங்க. என்னது முரூருல் கிராம, சங்கையான நடையா நடந்து என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். எப்படி மூமின்கள் வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, இந்த மாதிரி வேடிக்கைகளை கண்டு அப்படி கண்டுக்கலாம் போயிடுவாங்களோ, அது மாதிரி முக்கியமான வேலையை முரூருல் கிராமார் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு வேடிக்கை. எதை சொல்றான் அல்லாஹ், நம்ம ஹலாலாக வாழ்ற வாழ்க்கை, இது ஹராமான வாழ்க்கைக்கு மட்டும் எடுத்துடக்கூடாது. நம்ம ஹலாலாக முறையாக அல்லாஹ் சொல்லி வாழ்ற வாழ்க்கை வேடிக்கைன்ட்டான்ல, இது விளையாட்டுன்ட்டான், அதுல அளவா தான் இருக்கணும்ட்டான். அல்லாஹு தஆலா உங்களது அதாவது திருமண உறவுகள், உங்களது ஏண்டா அல்லாஹ் உங்களது குழந்தைகள், உங்களது மனைவிமார்கள் சோதனைன்னு சொல்றானே, அதாவது அல்லாஹு தஆலா அஸ்வாஜுக்குன்றான். அஸ்வாஜுக்குன்றது மனைவிமார்கள் மட்டுமல்ல, மனைவிக்கு கணவன் தான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மனைவிமார்கள் தான் சோதனை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. விளங்கிட்டா, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, அதான் அஸ்வாஜுக்கும், சௌஜாத்துக்கும் நல்லா சொல்லலை, அஸ்வாஜுக்கும். விளங்கிட்டா, அவுலாதுக்கும், உங்களது குழந்தைகள், உங்களது எல்லாம் சோதனைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, ஹராமான என்று சொல்லலாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்துறாங்க. ஃபித்னான்னு நான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களது குழந்தைகள், உங்களது சொத்துக்கள், உங்கள் மனைவிமார்கள் ஃபித்னான்னு சொல்றானே, அது என்ன ஃபித்னா, ஹராம் என்ற ஃபித்னா இல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிம்பர்ல இருந்துட்டிருக்காங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு விளையாடிக்கிட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் அங்கே இறங்கிட்டாங்க, இறங்கி அவங்கள பிடிச்சி ஏறி மிம்பர்ல வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இவர் நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கேன், இவர் வந்தாங்க, ஃபலம் அம்லிக் நஃப்சி, என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, அந்த குழந்தைகளை பார்த்த உடனேயே நான் எடுத்துக்கிட்டேன், சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை உரைத்தான், உங்களது குழந்தைகள், உங்களது சொத்துக்கள் உங்களுக்கு ஃபித்னா தான் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இப்போ எதை சொன்னாங்க? இது ஹலாலை சொன்னாங்களா ஹராம சொன்னாங்களா? ஹலால். அதே போல் உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு சொத்திலே, அண்டை வீட்டிலே, தனது அன்றாட வாழ்விலே, தனது மனைவி கணவன் இப்படி என்ற உறவிலே ஏற்படக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் அவன் தொழுகிற நோன்பு, அவன் அதாவது பிடிக்கிற நோன்பு, தொழுகிற தொழுகை எல்லாம் என்ன செய்யும்? கழிக்கும் அப்படின்றாங்க. எனவே வாழ்க்கை ஃபித்னா, சோதனை, விளையாட்டு, வேடிக்கை அப்படி என்று சொல்றது நம்ம எதில் இஸ்லாம் பற்றாக ஹலாலாக முறையாக வாழணும் என்று சொல்லுதோ அதையும் சேர்த்து தான். வெறும் ஹராமை மட்டும் என்ன செய்யலை சொல்லலை, எல்லா விஷயத்தையும் சேர்த்து நமக்கு அளவிரிக்கணும். அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுது, நம்ம அதாவது துன்பம் அனுபவிப்பதா இருந்தால் 3 நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்க கூடாது. இது அதாவது உலக வாழ்க்கை என்பது எதுலையும் நம்ம பெரிய சீரியஸ்னஸ் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. கவலைப்படணும், கண்ணீர் வடிக்கணும், துன்பப்படணும். ஆனால் அதுக்குரிய இஸ்லாத்துடைய லிமிட்டோடு என்ன செஞ்சிடணும், முடித்து விட வேண்டும். அதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. பாருங்க, இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனா. அலங்காரம், ஜமால் அழகு, ஜீனான்றது அலங்காரம். வஸீனா அல்லாஹ் தஆலா ஜீனான்ற சொல்றான்னா எந்த அலங்காரமும் நிலைக்காது. அலங்காரம் என்று சொன்னால் தற்காலிகம், அலங்காரம் என்று சொன்னால் தற்காலிகம். எந்த விஷயம், அதாவது சொர்க்கத்துக்குரிய சாப்டர் வேறு, அங்கு உள்ள அலங்காரம் என்றது வேறு. உலக வாழ்க்கையில் எந்த ஜீனத்தை சொன்னாலும் அது என்ன செய்யாது, அது நிலைக்காது. வஸீனா அதான் அல்லாஹ் தஆலா 3வது சொல்றான், ஜீனா. இது ஒரு அலங்காரம். ஏண்டா அல்லாஹ் தஆலா வானத்தை சொல்கிற நேரத்தில் வானத்தை ஸையன்னா, நாங்கள் அழகுபடுத்தினோம். விளங்கிட்டா? நட்சத்திரங்களை கொண்டு என்ன செய்தோம், நாங்கள் அழகுபடுத்தினோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். இன்னொரு இடத்துல ஜீனத்தன் லஹா, அதற்கு அலங்காரமாக நாம் என்ன செய்தோம், அமைத்தோம் அப்படின்னு. ஷைத்தான் இந்த உலகத்தை என்னது, அவர்களுக்கு ஸையன் அலகும், அழகாக காட்டுகிறான்னு சொல்றதுக்கு கூட அல்லாஹ் தஆலா ஜீனாட சொல்லத்தான் என்ன செய்யறான், யூஸ் பண்றான். இருக்கிறத கொஞ்சம் கவர்ச்சியா என்ன செய்யறது, காட்டுறது. அப்ப அல்லாஹ் தஆலா இதை ஜீனா என்ற சொல்லை ஒரு மேல் கவர்ச்சிக்கு என்ன செய்யறான், யூஸ் பண்றான். ஆனா உண்மை நிலை அது அல்ல. இந்த உதாரணத்திலே பாருங்க, வஸீனா அலங்காரம், வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஃபஹர் பெருமை அடித்துக்கொள்ள. இன்னொருத்தனை வச்சு தான் இவன் முன்னேறது. வணங்கிட்டா அவனா நானா என்ற அடிப்படையில் தான் அவன் உள்ள என்ன செய்யும், போட்டி உணர்வு, தஃபாஹுர். எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் ஒரு சின்ன போட்டி உணர்வு என்ன செஞ்சிருது, வந்துடுது. எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் ஒரு சின்ன போட்டி உணர்வு, அதை காட்டிக்கலாத அவன் கட்டுப்படுத்த நினைச்சாலும் அந்த போட்டி உணர்வு என்ன செய்யும், இந்த உலகத்தில் வரத்தான் செய்யுது. வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், சொத்துக்கள், குழந்தைகள், பிள்ளைகள் இவைகளை அதிகரித்துக் கொள்வதில் மனிதனுடைய பெருமையெல்லாம் என்ன செய்யுது, அதில் இருக்குது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னப்போ, இந்த காலம் பிள்ளை அதிகரிச்சு கல்ற காலம் இல்லையே, குறைச்சி கல்ற காலம். அப்படித்தானே? 2 இருந்தால் போதும், 1 இருந்தால் போதும், 1 இல்லாட்டி பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற ஒரு காலம் தான் இது. சரியா? இப்படி இருக்கிற காலத்தில் தக்காசுரும் ஃபில் அவுலாத் எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பையும் குழந்தைகள் பற்றிய பெருமை எப்போ வரும் தெரியுமா, பிறந்தொடனே ஏஜில் வராது. பெருசாகி 20-25 ஆகி நீங்கள் 9-10 பேரை கண்டிங்கன்னு வைங்களே, அப்போ தான் பெருமை என்ன செய்யும், உண்டா. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆன்ல. அதாவது ஆரம்ப இதில் கஷ்டங்களோடு ஒன்று இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். எல்லாரும் ஒரு 10-12 குழந்தைகள் என்று வைங்க. அந்த 10-12 இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதை பெருமை அடிக்கிறவங்க நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சர்வசாதாரணமாக அதை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க இல்லை. ஆனால் வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்க, எனக்கு 8 மகன், 8 பேர், ஒருத்தன் ஜெர்மனில், ஒருத்தன் இட்டாலியில், ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில், ஒருத்தன் சவுதியில், இப்படி சொல்கிறதுலே என்னது ஒரு சந்தோஷம். ஏன் 8 பேர் என்றது, எனக்கு ஒரே ஒரு மகன்ன்றது பெருமையாக வளர்ந்த பிறகு என்னது பெருமை இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிற வசனம் என்றைக்கு உண்மையானது. வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ளல், குழந்தைகளை பெருக்கிக் கொள்ளல். அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்களை அதிகமாக தேடிக்கொள்வது இல்ஹா, லஹுவாக்கி விட்டது, வேடிக்கையாக்கி விட்டது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அதாவது சொல்லிட்டு அல்லாஹ் இப்போ உலகத்துக்கு சொன்னதை பாருங்க, லாயிப், லஹு, ஜீனா, தஃபாஹுர், தகாசுர், இவ்வளோதான் உலகன்ட்டான்ல. இவ்வளவுதான் உலகம். நீங்கள் எவ்வளோ சுற்றி வந்தாலும் இந்த 5 பண்புகளை காணாமல் உங்களால் இருக்கவே முடியாது. இபாதத் அல்லாஹ் உட்காந்து செய்கிறது, அதுலேயே இது வருதா இல்லையா? எத்தனை உம்ரா? நான் 8, நீ இப்போ தானே 2 உம்ரா, நான் 8 உம்ரான்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். வணங்கிட்டா நீ அது அல்லாவுக்கு வை. சரியா? இப்பொழுது நான் 33வது ஹஜ் செய்ய போகிற துவா கேளுங்கிறேன். நீ 33 ஹஜ்ஜுக்கு நான் ஏன் துவா கேட்கணும்? விளங்கிட்டா? 33 ஹஜ் செய்ய போகிறோன்றதை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க, 33 ஹஜ் செய்ய போகிற துவா கேட்டுங்க. 33வது ஹஜ்ஜை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ் 33 நான் செஞ்சுக்கிறேன், இல்லை 1 எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா கூட நான் என்னது அதான் அவன் நினைக்கணும். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவர் ஒரு தீனார் தர்மம் என்னமோ கொடுக்குறார். கொடுத்த உடனேயே தக்கப்பலல்லாஹு மின்க என்று ஒருத்தர் சொன்னார், போயிட்டார். தக்கப்பலல்லாஹு மின்க என்று சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக,
ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இப்னு உமர்லாம் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி தீனாரன், அல்லாஹ் எனது வாழ்க்கையில் நான் செஞ்ச தர்மத்தில் ஒரு தீனாரை ஏற்றுக்கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரிந்தால் அஹ்பப்துல் மவுத், நான் மௌத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நான் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னிடமிருந்து ஒரு தீனார் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்டா, நான் இறையச்சம் உடையவன், அதுக்கு பின்னால் எனக்கு மௌத் என்னது போதும் என்று சொன்னான். இதுதான் நபித்தோழர்களுடைய எண்ணங்களாக இருந்தது. ஜிஹாது கலந்து கொண்டு உயிரை தியாகம் கொடுப்பதற்குரிய அந்த மனோ வலிமையோடு இருந்தவர்களுடைய எண்ணங்கள். ஆனால் நம்முடைய எண்ணங்களை பாருங்க, அதில் கூட என்ன தக்காசுர் தஃபாஹுர், இபாதத்தில் வணக்க வழிபாடுகள், வெறும் உலகத்தில் இல்லை வணக்க வழிபாடுகள் அதில் இருக்கணும். எப்படி நான் கூட செய்யணும்னு இருக்கணுமே ஒழிய மற்றவனை குறைச்சி பார்க்க என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. ஆனால் அதில் கூட என்ன செஞ்சுட்டு வந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. அதனால தான் அல்லாஹு தஆலா லியபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸரு அமலான்னு சொல்லாமல் அஹ்சனு அமலான்னு சொன்ன, நிறைய அமல் அல்ல, நல்ல அமல், அழகான அமல் என்று சொன்னதுக்கான காரணம் அதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்றான். கமதலி கைஸ், இந்த உலக வாழ்க்கை என்றது கமதலி கைஸ், மலையை போன்ற உதாரணம். கைஸ் என்றால் மலை, கைஸ் என்பது மலை. கமதலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு, அஜபல் குஃபார், காவிர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த காஃபிர்கள் குஃபார், அதாவது இந்த விவசாயிகள் அறுவடை செய்கிறவங்க அவர்களுக்கு ஆட்சி. இங்கே பாருங்க, குஃபார் என்றது அல்லாஹ் தஆலா எப்படி யூஸ் பண்ணுற அந்த இடத்துல உண்மையில யாருக்கு அது ஆச்சரியம் ஏற்படுத்தும்? இந்த உலக வாழ்க்கை காவிர்களுக்கு தான். ஆனால் இந்த இடத்துல குஃபார் என்றது அதில் யாரை சொன்னால் அறுவடை செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இந்த இடத்துல குஃபார் என்று சொல்லி யூஸ் பண்ணப்படுது. ஆனால் பொருத்தமாக என்ன செய்கிறா யூஸ் பண்ணுறா. உண்மையில யாருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும்? காவிர். ஆனால் உதாரணம் என்பது அல்லாஹ் சொல்ல போகிற விவசாய உதாரணம் தான். அதனால விவசாயிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றான். ஆனா என்ன சுர்ரா அண்டோ வேற வேற இதுல சொல்லாம எப்படி சொல்றான்? குஃபார். குஃபார்னா இங்க அறுவடை விவசாயம் செய்யறான். அஜபல் குஃபார நபாத்துஹு, அவர்களுக்கு அந்த அறுவடையாளர்களுக்கு அந்த நபாத், அந்த மழையின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நபாத்துகள், அதாவது தாவரங்கள், அந்த முளைச்ச விளைச்சல்கள் எல்லாம் எஜாப், என்ன அழகா இருக்குது, இத்தனை ஏக்கருக்கு என்ன செய்யுது அழகா. அப்படித்தானே இந்த விளைச்சல் நேரத்தில் என்ன செய்யும், பார்க்குறோம் சும்மா போகிறவனுக்கே என்ன செய்யுது, அது அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக எப்படி கஷ்டப்பட்டுருப்பான் என்னது இருக்குது, அவனுக்கு எப்படி இருக்கும், அன்றைக்கு அறுவடை செய்ய போகிறவனுக்கு அது அந்த அழகு இருக்குது. என்னதான் இது வியாபாரம் போகுமா மார்க்கெட்டில் குறைப்பான்ற ஒரு கவலை இருந்தாலும் இந்த கவர்ச்சி என்ன செய்ய அவன் உள்ளத்தில் இருக்கும். அஜபல் குஃபார நபாத்து, அந்த அழகு அவன்கிட்ட இருக்கும். சும்ம யஹீஜ், ஆனால் அந்த நபாத்துகள் எல்லாம் கடைசியில் என்ன நிலைமை அடையும்? சும்ம யஹீஜ், அதாவது வாடி போய் வதங்கி போய் ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரன், கடைசியில் என்ன செஞ்சிடும், மஞ்சள் ஆகிடும். ஃபத்தராஹு அவருடைய காலையுடைய கவர்ச்சி அல்லது ஆரம்பத்துடைய கவர்ச்சி, அந்த போகத்துடைய கவர்ச்சி குறைந்து போய் ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரன், மஞ்சள் ஆகிடும். சும்ம யகூனு ஹுதாம், பின்ன குப்பை ஆகிடும். பின்னர் என்ன செஞ்சிடும், குப்பையாகிவிடும். வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமை நாளில் கடும் வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய அந்த வசன நடை என்ன செய்யும், ஒரு அழகாக என்ன செய்யுது இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, அஜாப், இந்த மாதிரி அதாவது விவசாயம் வந்து காபிர்களுக்கு மட்டும் அழகாய்க்கும் இல்லை, எல்லாருக்கும் என்ன செய்ய அழகாய்க்கும். அதனால குஃபார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அறுவடை அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, மொழிபெயர்த்தாங்க. ஆனால் அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, உலக வாழ்க்கையோட உதாரணம் பாருங்க. ஒரு தாவரம் நம்ம வீட்டில் வளர்க்குறதே எடுத்துக்கோங்க, அழகான முறையில் வளர்ப்போம். ஆனால் வளர்ந்தால் நம்மளுக்கு தெரியும், காலையில் மலர்ற பூ மாலை வாடி உழுறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. காலை அழகுக்கு தான் என்ன செய்யறோம், அதை வளர்க்குறோம். அல்லது மாலை அழகுக்கு வளர்க்குறோம், காலையோட என்ன செஞ்சிருது, அது முடிஞ்சிருது. அது நம்மளுக்கு அழகு தெரியும், இது போயிருமெட்டு தெரியும். ஆனால் அதான் உலகம், அதான் உலகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு யார் இந்த கவர்ச்சியில் இருந்தார்களோ, இந்த கவர்ச்சியில் யார் இருக்கிறாங்களோ, இப்படி தான் உலகம், இந்த கவர்ச்சியில் யார் இருக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமை நாளில் கடும் வேதனை உண்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் நீ நஷ்டமாகிடுவாய், உலகம் மஞ்சளா போய் குப்பையாகிரும். ஆனா நீ இந்த கவர்ச்சியில் ஈடுபட்டாய் பாரு, அதனால மறுமையில் என்ன செய்யும் தண்டனை. அல்லாஹ் அந்த உதாரணத்தையும் எதுக்கு வந்துட்டான், எதுக்கு உதாரணம் சொன்னா அதுக்கு வந்துட்டான். வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையில் உங்களுக்கு கடும் வேதனை உண்டு. அதே நேரம் வ மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிதுவான், நல்லவர்களாக இருந்தா வ மக்ஃபிரா, அவர்களுக்கு மன்னிப்பும், அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும், வரிதுவான் அவனது பொருத்தமும் அவர்களுக்கு உண்டு. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா உல் குரூர், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா உல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் ஏமாற்றமான இன்பமே தவிர வேறு எதுவும் இல்லை. இன்பம் அல்லாஹ் மறுக்கல, ஆனால் அது குரூர்,
அது என்ன செஞ்சிடும், உன்னை ஏமாற்ற விடும். அதனால தான் அல்லாஹு தாலா என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் நெருங்கிய அந்த மரத்தை சைத்தான் சொன்னதை வச்சு சொல்றேன்னா, அதான் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அவர்களுக்கு அதாவது ஃபதல்லஹுமா அலா குரூரின், ஒரு ஏமாற்றத்தால ஏமாற்றத்தை சைத்தான் அறிவிச்சு கொடுத்தான். அல்லாஹு தாலா இன்பத்தை அறிவிச்சு கொடுத்தான்னு சொல்லாம அலா குரூர், ஒரு ஏமாற்றம், அதை அனுபவிச்சுட்டு அதோட முடிவு, அதோட என்ன செஞ்சிடும், இருக்கிறதெல்லாம் லொஸ்ட் ஆகிரும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். இந்த உதாரணத்தை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. சூரா ஹதீத் 20வது வசனம், சூரா ஹதீத் 20வது வசனத்திலே. அடுத்ததாக நீங்க பாருங்க 6415, இதுதான் இந்த பாபுலர் கொண்டு வரக்கூடிய அதாவது முதலாவது செய்தி ஹதீஸ். அப்போ 4வது ஹதீஸ் என்ன என்று சொன்னால், அதாவது சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. எப்படி மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை இருக்குது, அடிக்கிற சாட்டை, இதுக்குரிய இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம் சொர்க்கத்தில் நீங்க அடிக்கிற சாட்டைக்குரிய இடம் இருக்கிற சவுத், நீங்க சாட்டை இந்த உலகத்தில் வச்சா எவ்வளவு இடமோ, இந்த இடம் இருக்குது சொர்க்கத்தில், அந்த இடம் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு சாட்டை இந்த உலகத்தில் வச்சா எவ்வளோ இடம் தாங்குமோ, அந்த இடம் சொர்க்கத்தில் உங்களோட கிடைப்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சாட்டை இழக்கல, சொர்க்கத்தையே இழக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு சாட்டை அளவுக்கு. அப்படியா இல்லையா? இந்த உலகத்தில் சாட்டையிற அளவுக்கு இதில் வேலி போடுறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வேலி அந்த எல்லை போடுவோமே, அந்த எல்லை எப்படி எவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க தெரியுமா? அதில் பாருங்க பாப்பா, இன்றைக்கு தான் இப்போ அது குறைஞ்சிக்குது, வேலியே இல்லை இப்போ, சரியா? ஆனால் அது வேலி போகிற இடங்களை பாருங்க, அதை நாட்டுறாங்களான்னு பேரில் ஆட்டி ஆட்டி என்ன செஞ்சிடுறது, அது எப்படியாவது ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அரசான் தள்ளிடுறது, அரசா தள்ளிடுறது. எல்லை வைக்காதவனாயிருந்தா அவனுக்கு எல்லை வைக்கலன்னு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடுறது, தள்ளிடுறது. தள்ளி 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 கொண்டு போய் அந்த இப்படி ஆரம்பிச்சது இப்படியே வந்திருக்கும். அந்த மாதிரி என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் கய்யர மனாரல் அர்தி, இந்த பூமியிட எல்லைகளை எல்லாம் மாற்றாங்களே அவர்களுக்கு என்ன செய்யப்படும், இன்னொரு செய்தியில் வருது ஷிப்ரன், ஒரு சான் யார் இந்த மாதிரி அபகரிக்கிறாரோ அவருக்கு 7 பூமிகள் சுமத்தப்படும், 7 பூமியில் இருந்து சுமத்தப்படும் அப்படி என்று சொல்லி என்னது ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிறோம். 7 பூமியில் இருந்து என்ற வார்த்தை என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய உனக்கு பூமி தானே தேவைப்பட்டுச்சு, இந்த அப்படி என்று சொல்லி சுமத்தப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இது என்ன செய்யறது, இந்த மாதிரி காணி போடுறது, வேலி போடுறது என்ற பேர்ல அடுத்த எல்லையே கொண்டு போயிரு, வேலியிலிருந்து அடுத்த கொட்டுக்கு போய் அடுத்த எல்லைக்கு போய் முறையற்ற சாப்பிட்றதே பிள்ளை. வேலியே அங்க மாதிரி அப்படி இருக்கு, எல்லையே நம்மடதான் சொன்னா பார்க்கிறோமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு சாட்டை அடி சாணுக்காக இந்த மறுமைய சொர்க்கத்தை என்ன செய்றாங்க, இழக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லமௌதி உஸௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சொர்க்கத்திலே உள்ள ஒரு சாட்டை அளவுக்கான நிலம் இந்த உலகத்தில் உள்ளதை விட சிறந்தது. ஒத்த நம்மளோட அதில் சண்டை பிடிக்கிறானா, நம்ம போராடி பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம், இல்லையா விட்டுற வேண்டியதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பெரிய கைரை வச்சுக்கிறான், ஆனால் அவன் சொர்க்கத்தை என்ன செய்யறான், இழக்க போகிறான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல தொடர்ந்து, வல கத்வத்துன் ஃபீ சபீலில்லாஹி அவ் ரஹத்துன் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. கத்வா அப்படின்னா காலையில் கிளம்பி போகுதல், காலையில் நம்ம வெளியாகி போறது. ரௌஹான்னு சொன்னால் மாலையில் என்ன செய்யறது, போறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல கத்வத்துன் ஃபீ சபீலில்லாஹி அவ் ரௌஹா. ரௌஹான்றது நம்ம ராஹான்றுவோம், ரூஹ் அதான் அது வா போன்னு சொல்றோம் தானே, அது ராஹா யரூஹான்னு சொல்றோமே, அந்த ராஹா போனான் தான். ஆனால் அது மாலையில் போற வாரத்தை தான் என்ன செய்யும், அது குறிக்கும், மாலையில் போற வாரத்தை தான் குறிக்கும். கத்வான்னு சொன்ன கதாத் விளங்கிட்டான, கதா காலையில் போய் வாரத்தை என்ன செய்யும், அது குறிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல கத்வத்துன் ஃபீ சபீலில்லாஹி அவ் ரௌஹா, காலையிலோ மாலையிலோ அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் வெளிக்கிளம்பி செல்வது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது. ஜிஹாத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஜிஹாதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக நீங்க கிளம்பி போறீங்க, யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறி போறீங்க, அப்படி போனீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் காலையில் போறீங்களா, அது இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிப்போம். பாப் அதாவது தலைப்பு, 3வது தலைப்பு. அந்த தலைப்பில் 2 விஷயம் தான் இமாம் புகாரி என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். ஒரு குர்ஆன் வசனம்,
ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ், உலகம் மறுமை ஒப்பிட்டு கொண்டு வந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும். இதுல பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீங்கள் இந்த உலகத்திலே கரீப், ஊருக்கு புதியவன் போல என்ன செய்யுங்க இருங்க, அல்லது ஆபிரு சபீல், வழிப்போக்கனை போல என்ன செய்யுங்க, அதை கடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்பு என்ன செய்யறாங்க போடுறாங்க. இது ஹதீஸ்ல வர தலைப்பு. இந்த தலைப்பை போட்டு இமாம் புகாரி தலைப்பையே ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறாரு செலக்ட் பண்றாரு. 6416 ஹதீஸ்ல வருது. எப்படி என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பிமன்கிபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளை இப்படி பிடிச்சாங்க, என்ற தோளை பிடித்து சொன்னார்கள், ஃபகால் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த ஊருக்கு புதியவன் போல என்ன செய்யுங்க வாழ்ந்து விடுங்கள், அவ் ஆபிரு சபீல், அல்லது அந்த பக்கத்தால் நடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க போய்விடுங்கள். வகான இப்னு உமர், இதை கேட்ட இப்னு உமர் யகூல் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள், இதா அம்சைத், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால், ஃபலா தந்ததிரி சபா, காலை மாலை பொழுதை அடைந்தால் காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். வ இதா அஸ்பஹ்த், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால், ஃபலா தந்ததிரில் மஸா, மாலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணாம்னா மாலை வராதுன்னு நினைக்கிறதில்ல, இல்லாம இருந்தா எப்படி வாழுவீங்களோ அப்படி என்ன செய்யுங்க வாழுங்க. அப்படின்னா வணக்கத்தில் என்ன செய்யும், நான் புறவு செய்யும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா மாலை வராது, மாலையை பற்றி நம்மளுக்கு சிந்தனை இல்லை. இப்போ உள்ள சிந்தனை மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கிறது. அதே போல் வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக் வ மின் ஹயாதிக லிமௌதிக். ஹுத் மின் சிஹ்ஹதிக், உனது ஆரோக்கியத்திலிருந்து உனது நோய்க்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள். உனது ஆரோக்கியத்திலிருந்து நோய்க்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள. என்ன, நீ நோயில் எதெல்லாம் செய்ய மாட்டியோ அதெல்லாம் ஆரோக்கியத்தில் செஞ்சு முடிச்சிரு. அதனால நீ பெருசாக நிறைய ஆரோக்கியத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா அது நோய் பகுதியில் சமனாகிரும். அந்த இடத்துல சமமாக செஞ்சுட்டு முடிச்சிடும். நீ இந்த நாளில் வந்து இரவுல ஒரு 2 ரக்காத் வளமையா தொழுவியா, ஒரு 5 தொழுது, அது வந்து நோய்க்கு என்ன செஞ்சிடும், நோய் காலத்தில் அது சமம். அதாவது ஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக், உனது நோய்க்காக வேண்டிய ஆரோக்கியத்தில் ஒரு பகுதியை என்ன செஞ்சிரு எடுத்து விடு. வ மின் ஹயாதிக லிமௌதிக், உனது வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஒதுக்கிடு உனது மரணத்துக்காக வேண்டி. ஏன் இந்த வாழ்க்கையை நீ அரைவாசை விட்டுரு, வாழ்க்கையில அரைவாசை விட்டு விடு. எதுக்காக வேண்டி, மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி. இந்த வார்த்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வந்தா இதுல மிக முக்கியம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்ற குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப வ ஆபிரு சபீல், ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டு சொன்னதில்லை, அதான் அந்த அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டதில்லை. ரசூலுல்லாஹோட வார்த்தை ரெண்டும், ரசூலுல்லாஹ்களே அவ்வுன்னு சொல்றாங்க, அல்லது என்றது அறிவிப்பாளருடைய சந்தேகம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். கரீப் என்று சொல்றது ஒரு ஊர்ல இருக்கிறாரு, அறிமுகமற்றவன் எப்படி ஒரு ஊர்ல இருப்பான், அறிமுகமற்ற அந்த ஊரில் எதுவுமே இல்லாத மாதிரி, நம்ம இந்த ஊரில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம், நம்ம விதிக்க போகிறது இல்லை என்ற மாதிரி இருப்பானே, ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டான், அதில் செலுத்த மாட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு கூட அதை விட உன்னால வாழ எழுமண்டா, நீ எப்படி வாழணும் தெரியுமா, ஆபிரு சபீர், வழிபோக்கன் மாதிரி வாழ்ந்துரு. ஏன், ஊருக்கு புதியவங்க கூட ஒரு 4 நாள் தங்குவா, வழிபோக்க அந்த ஊரால் நடந்து தான் போவான், அந்த ஊரால் என்ன செய்வான் நடந்து தான் போயிடும். அப்படின்னா என்ன, அதை விட நீ என்ன செய் இன்னும் குறைச்சிக்க. ஒன்றில் ஊருக்கு புதியவனுடைய வாழ்க்கை வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறது, அப்படி உள்ள வாழ்க்கை ஒரு 4 நாள் தங்குறதுக்கான ஏற்பாடாக அவன்கிட்ட இருக்கும். ஆனால் வழிபோக்கன் எப்படி இருப்பான், அந்த ஊரை தாண்டி போறவன் ஆபிர் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு தாண்டுவதற்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் என்ன செய்யும் அவனிடத்தில் இருக்கும். இப்படி நீ என்ன செய் வாழ்ந்து கொள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியெல்லாம் எமக்கு, அதாவது உலக வாழ்க்கை என்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பகுதிக்கு இந்த பாடம் எவ்வளவு முக்கியம் என்பதை என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இல்லை தொடர்ந்து நம்ம ஒரு 5-6 வகுப்பு இந்த மாதிரி போனோம்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளது மனதில் ஒரு பயிற்சி என்ன செய்யலாம் தர நம்மளுக்கு வாய்ப்புண்டு. இந்த பகுதிகளை மனதிலே வைத்து எமது வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்திகளை மனதிலே வைத்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் படித்த இந்த செய்திகளில் முடிந்த அளவுக்கு என்னது நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணப்படும், அதுக்கப்புறம் ஒரு செய்தியாவது அட்லீஸ்ட் ஒரு செய்தி விளங்கிட்டா அதையா நம்ம மனநம்பிட நினைச்சோம்னு சொன்னால், நம்ம பாடமாக்கி கொடுக்கறது, நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கறதுல அதில் ஒரு ஹதீஸ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம்னா சின்ன வயசுலேருந்து